கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம். தகப்பனே, உமக்கு நன்றி. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல என்று சொன்ன வார்த்தையின்படி நான் வந்து நிற்கிறேன். நீர் பேசுவீராக. நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். உம்மை சுமக்கும் ஒரு கழுதையாய் நிற்கிறேன், பயன்படுத்துவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் வாசித்த இந்த வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை வாசித்திருக்கிறோம். இங்கே நம்முடைய ஆண்டவருக்கு வேத புத்தகத்திலே நிறைய பெயர் இருக்கிறது, ஏராளமான பெயர்கள் உண்டு. நீங்க உங்க மனசுக்குள்ள கொஞ்சம் யோசித்து பாருங்க. வல்லமையின் தேவன், கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன், இப்படி உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்க சொல்லி பாருங்க. அவருக்கு நிறைய பேரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சூட்டிக்கொண்டே இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இயேசுவின் நாமம் அல்லது இயேசுவின் பெயர் அவ்வளவு ஒரு சிறப்பானது, அவ்வளவு ஒரு பெரிய மேன்மையானது. அவர் சொல்லுகிற சில நாமங்கள், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். ஆனால் இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறத, ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் என்று சொன்னால் சமாதானத்தின் தேவன். ஒரு அழகான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன். பாருங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள் இந்த உலகத்துல பார்க்கும்போது சமாதானத்துக்காக நிறைய நடவடிக்கைகளை எடுத்து பார்க்கறாங்க. சமாதானம் வேணும், உலக தலைவர்கள்லாம் கூடி பேசுறாங்க. ஆனா அதனால ஒரு சமாதானத்தையும் என்ன செய்ய முடியல, கொண்டு வர முடியல. ஒருவேளை குடும்பத்துல நீங்க யோசித்து பாருங்க, நம்ம குடும்பத்துல சமாதானம் இருக்கா? ஒருவேளை நம்ம வேலை செய்யற இடத்துல யோசித்து பாருங்க, சமாதானம் இருக்கா? நம்ம போகிற வருகிற இடங்கள்ல யோசித்து பாருங்க, சமாதானம் இருக்கா? நம்ம படிக்கிற இடத்துல யோசித்து பாருங்க, சமாதானம் இருக்கா? ஒரு சமாதானமே இல்லை. நாம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கட்டாயம் இருக்கணும். காரணம், நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன். அவன் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலை, ஒரு வேளை நம்முடைய குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு வியாதி நம்முடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு வலி நம்முடைய சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு குறைவு நம்முடைய சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே நாம் வாசிக்கிற பெயர் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஒருவருக்கும் தீங்கு செய்யாதவர். அல்லேலூயா சொல்லுங்களா. ஒரு நாளும் தீங்கு செய்யும். ஆனா நீங்க பின்மாற்றம் அடைஞ்சு ஏதோ ஒரு வழியில எங்கேயாவது ஒரு இடத்தை பின்பற்றி போனீங்கன்னா அதன் மூலமாக வருகிற ஆவி உங்களை அழிவுக்கு நேராக, சாத்தான் உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு சென்று விடுவான் என்பதுல நீங்க பெரிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அவர் ஒரு நாள் நம்முடைய சமாதானத்தை என்ன செய்ய மாட்டாரு, கெடுக்க மாட்டார். அவர் தீங்கு செய்ய மாட்டார். நீங்களாகவே பிசாசை தேடிக்கொண்டு, பிசாசினுடைய காரியங்களை செய்து கொண்டு, பிசாசினுடைய வழிகளை பின்பற்றி அதன் மூலமாக நீங்கள் தீங்குகளை வரவழைத்து கொண்டால் அதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடும்.
என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே நம்முடைய சமாதானம் கெடும் பொழுது, நம்முடைய சமாதானம் ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த கெடுதல் வரும் பொழுது, வேறு எதையாவது பின்பற்றினால் நமக்கு சமாதானம் கிடைத்து விடுமா, நமக்கு நிம்மதி கிடைத்து விடுமா என்று எண்ணுகிறோம். பாருங்கள், அங்கேதான் நாம் தவறி விடுகிறோம். வேறு வழியில் சமாதானம் கிடைக்குமா என்று சொல்லுகிற அந்த எண்ணம் தான் நம்மளை கெடுத்து விடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். நீங்க 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே பார்க்கிறோம், சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே. இங்கேயும் பாருங்க, சமாதானத்தின் தேவன் என்கிற ஒரு அந்த டைட்டில பார்க்கிறோம். சமாதானத்தின் கர்த்தர் அவர்தான் சகல விதத்திலும். நீங்க ஏதாவது ஒரு விதத்துல சமாதான குறைவுபட்டு காணப்படலாம். ஏதோ ஒரு காரியம் உங்கள் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த காரியத்தினால் என்னால் நிம்மதியா இருக்க முடியவில்லை, ஐயோ இந்த காரியத்தினால் என்னால் தூங்க முடியவில்லை, என் மனம் படுகிற பாடு என்னால் தாங்க முடியவில்லை. அப்படி நீங்கள் எந்த காரியத்தை சொன்னாலும் சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருளுகிற கர்த்தர் நம்முடைய சமாதானத்தின் கர்த்தர், சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்புக்கு பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது என்கிற ஒரு வார்த்தை. அப்பொழுதுனா நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், எப்பொழுது அப்படின்னு கேட்கணும். அப்பொழுதுனா எப்பொழுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சிந்திக்கிறதுக்கு ஒரு 8 காரியமும் செய்யறதுக்கு ஒரு 4 காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்திக்கிறதுக்கு ஒரு 8 காரியம். என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். சிந்திக்கிறதற்கு ஒரு 8 காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உண்மை உள்ள காரியங்கள், ஒழுக்கம் உள்ள காரியங்கள், நீதி உள்ள காரியங்கள், கற்புள்ள காரியங்கள், அன்புள்ள காரியங்கள், நற்கீர்த்தி உள்ள காரியங்கள், புண்ணியமான காரியங்கள், புகழான காரியங்கள், கர்த்தர் நம்மை புகழுகிற அந்த காரியங்கள். இப்படிப்பட்ட காரியத்துல நாம சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சிந்தனை, இது நம்ம சரியா செய்யறோமா, இது சரியா வாழ்றோமா, இப்படி நம்முடைய வாழ்க்கை சரியா போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம அதனையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திப்பதற்கு 8 காரியங்கள். அப்பொழுது இதையே சிந்தித்து கொண்டிருந்தால் அப்பொழுது தேவனுடைய சமாதானம் உங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகவே இந்த நாள்ல இந்த 8 காரியங்களை நம்ம கடைபிடிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 9வது வசனத்துல செய்வதற்கு ஒரு 4 காரியத்தை சொல்லி இருக்கிறார். என்ன காரியம் என்று சொன்னால், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற காரியங்கள். 4 காரியங்கள். கற்றிருக்கிற காரியங்கள், அடைந்திருக்கிற காரியங்கள், கேட்டிருக்கிற காரியங்கள், கண்டிருக்கிற காரியங்கள். இந்த 4 காரியத்தையும் நீங்க செய்ய பழகுங்க. நீங்க ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார், அவர்கிட்ட என்ன கற்றிருக்கிறோம், அவர் மூலமா நம்ம என்னத்தை அடைந்திருக்கிறோம், அவருடைய வசனத்தில் நம்முடைய வார்த்தையிலே என்ன நம்ம கேட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன கண்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை குறித்து அதையே நம்ம செய்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதையே நீங்கள் செய்யுங்கள், அப்போ உங்களுக்கு இந்த சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சமாதானத்தின் தேவன் இந்த சமாதானத்தை உங்களுக்கு தந்தருளுவார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா
19:42 உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், இந்த நாள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது ஆண்டவர் செய்த, ஆண்டவர் பாராட்டின ஒரு மிகப்பெரிய கிருபை. உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், எது சமாதானத்துக்கு ஏற்றவைகள் என்ன என்பதை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும். அதான் 8 காரியத்தை சிந்திக்கணும், 4 காரியங்களை செய்யணும். அதை அறிந்திருந்தாயானால் உனக்கு அது நலமாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சுட்டி காட்டுகிறது. அதையே நீ என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் இப்பொழுதோ, அங்கே அப்பொழுது என்று சொல்லி வாசித்தோம், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு என்னதான் இருக்கிறது? மறைவாயிருக்கிறது. இந்த சமாதானத்துக்குரிய காரியங்கள் உங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சமாதானம் வேண்டும் என்பதற்காக லூக்கா 19:41 வாசிக்கும் பொழுது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது என்று சொல்லி வாசிக்க முடிகிறது. அதற்காக கண்ணீர் விட்டு அழுதா. எருசலேமே நீ என்ன ஆக போகிறாய்? எருசலேம் ஜனமே நீ என்ன ஆக போகிறாய்? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீ இந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்து பார்த்தால் அது உனக்கு நலமாய் இருக்குமே. ஆனால் இந்த சமாதானத்துக்குரிய காரியங்கள், இந்த சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருந்தும் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறாரே. இந்த சமாதானத்தின் தேவனை உன்னால் அறிய முடியவில்லையே. இந்த சமாதானத்தின் தேவனை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. இந்த சமாதானத்தின் தேவனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த சமாதானத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறாரே, இந்த ஆண்டவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறாரே. இந்த சமாதானத்தின் தேவனை மறந்து நிற்கிறீர்களே, அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டு நிற்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யோசித்து பாருங்க. இந்த ராத்திரி வேளையில சமாதானத்தை எங்கே தொலைத்தீர்கள்? சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறீர்களா? உங்கள் சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களா? உங்கள் சமாதானம் கெட்டு காணப்படுகிறதா? ஐயோ என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? ஐயோ, இந்த குறிப்பிட்ட காரியம் என்னை வேதனைப்படுத்துகிறது, என்னால் சமாதானமாய் இருக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கிறீர்களா? இந்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தையை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கவில்லை. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். கலக்கத்தோடு வந்திருக்கிற மகனே மகளே, பயத்தோடு வந்திருக்கிற மகனே மகளே, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். எதை குறித்து நீ கலங்கி நிற்காதே, எதை குறித்து நீ பயப்பட்டு நிற்காதே. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர், சமாதானத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவர், சமாதானத்தின் தேவன். அவர் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். எப்படி இந்த சமாதானத்தை அவர் தந்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி விவரித்திருக்கிறார். ஏசாயா 53:5 நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த ஆக்கினையை அவர் சந்தித்தார். அந்த ஆக்கினை என்ன என்று சொல்லி யோசித்தால், அவர் கன்னியின் வயிற்றிலே இந்த உலகத்தில் பிறந்தது
அவருக்கு கிடைத்த ஒரு ஆக்கினை தான். ஒரு பெரிய தேவன், அவர் கர்த்தர், மகா பெரிய பிரபு, ஆண்டவரோடு செல்ல பிள்ளையாக இருந்த ஆண்டவராகிய கர்த்தர், அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறக்கிறார். ஒரு கன்னியின் வயிற்றிலே ஒரு மனிதனாக அவர் அவதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு பரிசுத்த குழந்தையாக உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலை. 10 மாதம் கன்னியின் வயிற்றில் இருந்தது. ஒரு பெரிய தேவன் கன்னியின் வயிற்றிலே இருந்தது அவருக்கு கிடைத்த ஆக்கினை தான். இந்த உலகத்திலே வாழ்ந்தது அவருக்கு கிடைத்த ஆக்கினை தான். இந்த உலகத்திலே உலக மனிதர்களை போல வாழ்ந்தது அவருக்கு கிடைத்த ஆக்கினை தான். அது மாத்திரமல்லாமல் பொந்தியு பிலாத்தின் காலத்தில் அவர் பாடுபட்ட காரியங்கள் அவருக்கு கிடைத்த ஆக்கினை தான். சிலுவை மரத்தை சுமந்து நின்றது அவருக்கு கிடைத்த ஆக்கினை தான். சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி 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 நின்றது அவருக்கு கிடைத்த ஆக்கினை தான். அது மாத்திரமல்லாமல் சிலுவை மரத்திலே தன்னுடைய உயிரை அவர் கொடுத்தாரே, அது அவருக்கு கிடைத்த ஆக்கினை தான். அது மாத்திரம் அல்ல, இப்படி எல்லா காரியங்களையும் இந்த உலகத்தில் சந்தித்து சந்தித்து எல்லா ஆக்கினைகளையும் அவர் சந்தித்து சந்தித்து உங்களுக்கும் எனக்கும் இந்த மகா பெரிய சமாதானத்தை அவர் சம்பாதித்து தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகா பெரிய சமாதானத்தை சம்பாதித்து தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இயேசுவை தேடி ஓடி வருகிறோம். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, இது அவருடைய சமாதானம். மகனே மகளே, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற அருமையான ஒரு ஆண்டவர். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு சமாதானத்தை இழந்து காணப்படுகிறாயா? சமாதானம் இல்லாத குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் வேலையிலே, தொழில், நீ படிக்கிற இடத்திலே, வேலை பார்க்கிற இடத்திலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தில் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறாயா? இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 50வது வசனம் பார்த்தால், அவர் அந்த ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட நீ போ என்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 49ஆம் வசனத்திலே, அப்பொழுது கூட பந்தி இருக்கிறவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டிருந்தார்கள். 48வது வசனத்திலே அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடே போ என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு சகோதரியே, இன்று நமக்குள்ளே ஏதாவது ஒரு பாவம், மன்னிக்கப்படாத பாவம் ஏதாவது நமக்குள் கிடக்கிறதா? மன்னிக்கப்படாத பாவம், அதனால் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறோமா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு பாவ காரியங்கள் நமக்குள்ளே கிடந்து சமாதானத்தை கெடுத்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்ல வேண்டும், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லுகிற அந்த ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் 8ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில், 8ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை பார்க்கலாம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். இங்க ஒரு பெண் பாருங்க, 12 வருடமா வியாதி படுக்கை, 12 வருடமா வியாதி படுக்கையினால அவ சமாதானத்தை இழந்து காணப்படுகிறான். வியாதி, அதன் மூலமாக இரத்த போக்கு, பெரும் போக்கு, அதன் மூலமாக சமாதானத்தை இழந்து காணப்படுகிற அவள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெறுகிறார். ஆண்டவர் அதை அறிந்து கேட்கிறார், யார் என்ன என்று வினவின போது இந்த மகளுக்கு அற்புதமான சுகம் கிடைத்திருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு நம்ம சமாதான குறைவு ஏற்படுவதற்கு ஒன்னு பாவமா இருக்கலாம், இன்னொன்னு விசுவாச குறைவு காணப்படலாம். பாவமான காரியத்தின் மூலமாகவும் சமாதான குறைவு ஏற்படுகிறது, விசுவாச குறைவின் மூலமாகவும் சமாதான குறைவு ஏற்படுகிறது. அநேக நேரங்களில் இந்த காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், என் வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார், என்னை உயர்த்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கட்டாயம் உயர்த்துவார், அவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார்
கீழாக்காமல் மேலாக்குவார், அவர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார் என்கிற ஒரு அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் சில நேரங்களிலே தடுமாறுகிற பொழுது நம்முடைய சமாதானம் கெட்டுவிடுகிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, ஐயோ இந்த பிரச்சனை பெருசாயிருமா, இந்த வியாதி பெருசாயிருமா, இதன் மூலமா நான் என் வாழ்க்கையை இழந்துருவேனா அப்படின்னு சொல்லி எண்ணுகிற அந்த சூழ்நிலை வரும் பொழுது நாம் எல்லாவற்றையும் இழந்து பயப்பட்டு அந்த விசுவாசத்தை இழந்து சமாதானத்தை இழந்து விடுகிறோம். இந்த பெண்ணும் அப்படித்தான். 12 வருடமாக கஷ்டம், பாடுகள், வேதனைகள், எல்லா பணமும் செலவழிந்து விட்டது. ஆகவே எல்லாம் தருத்தரமான போது ஐயோ என்று சொல்லி கலங்கி நின்கிற நேரம், வேதனையான ஒரு சூழ்நிலை. 12 வருடம் வேதனைப்படுவது என்பது சாதாரணமான காரியமா? துடிக்கிற ஒரு காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட அனுபவத்தை ஒரே செகண்ட்ல இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அங்கே அற்புதம் நடந்தது, அங்கே விடுதலை உண்டானது. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றினது. என் அன்பு மகனே, மகளே, இன்றைக்கு நீ விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற காரியத்திலே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார். இந்த காரியத்தில் எனக்கு சுகம் உண்டாக போகிறது. இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை உண்டாக போகிறது. கர்த்தரின் குடும்பத்தை மாற்ற போகிறார். கர்த்தரின் தொழிலை மாற்ற போகிறார். கர்த்தரின் வருமானத்தை மாற்ற போகிறார். சமாதானம் இல்லாத குடும்பத்திலே கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ண போகிறார். ஒரு சமாதானத்தின் தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தரப்போகிறார். 12 வருடமாய் கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர், சமாதானத்தோடு போ என்று சொன்ன ஆண்டவர் இன்று என்னோடு கூட இருக்கிறார். என்னை வழி நடத்த போகிறார். எனக்குள்ளே வரப்போகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்னோடு கூட இருக்க போகிறார் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிற எல்லார் மேலும் இந்த சமாதானத்தின் தேவன் இறங்கி வர போகிறார். அல்லேலூயா! அவர் கிரியை செய்ய போகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த போகிறார். இறுதியாக ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா, பாருங்க இங்க ஒரு வார்த்தை வாசிங்க. என்ன வார்த்தை? சீக்கிரமாய். சீக்கிரமாய் ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமாய். சீக்கிரம்னா என்ன அர்த்தம்? உடனே. சீக்கிரமாய் ஒரு அற்புதம் நடக்க போகுது. சீக்கிரமா வாப்பா, சீக்கிரமா வா, பஸ் போயிரும், சீக்கிரமா வா, ட்ரெயின் போயிரும், சீக்கிரமா வா. பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி சீக்கிரமா சீக்கிரமா என்று சொல்லி என்ன, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரம் வா. சர்ச்சுக்கு நேரம் ஆயிட்டு, மெதுவா போலாம். சர்ச்சுக்கு நேரம் ஆயிட்டு மெதுவா போலாம். எல்லாத்துக்கும் சீக்கிரமா போலாம். ஆனா சர்ச்சுக்கு என்ன செய்யலாம்? மெதுவா போலாம். 6 மணிக்கு சர்ச்சா, 7 மணிக்கு போனா போதும். இப்பதான் பாட்டு முடிஞ்சிருக்கும், ஆராதனை முடிச்சிருக்கோம், கரெக்டா பிரசங்கம் வரும், கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன செஞ்சிடலாம்? ஓடி போயிடலாம். கணக்கு போட்டு வருது, கணக்கு போட்டு வருதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை தருகிற ஆண்டவரை தேடுறதுக்கு நம்ம ஓடி வர வர வரதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ சீக்கிரமா வந்தா உங்க வாழ்க்கையில சீக்கிரமா ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமா ஆண்டவரை தேடுறதுல சீக்கிரமா நிக்கணும். வேற எல்லா காரியத்தையும் தள்ளிட்டு சீக்கிரமாய் சீக்கிரமாய் அவரை தேடி ஓடி வரும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமா செய்வார். இந்த உலகத்துல எந்த காரியமும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை தவிர எந்த காரியத்தையும் சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. சமாதானம் கொடுக்கிறவர் சமாதானத்தை கொடுக்கிறதற்காக ஆக்கினையை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சீக்கிரமா ஒரு அற்புதம் நடக்க போகுது. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில சீக்கிரமா ஒரு அற்புதம் நடக்க போகுது. சீக்கிரமா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். சீக்கிரமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. சீக்கிரமா என்ன செய்ய போகிறாரா? என்ன செய்ய போறாரு சொல்லுங்க? சீக்கிரமாய் சாத்தானை உங்க கால்களின் கீழே நசிக்க போடுவார். சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசிக்க போடுவார். சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசிக்க போடுவார். சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசிக்க போடுவார். இன்றைக்கு எந்தெந்த சத்துரு, எந்தெந்த பிசாசு, எந்தெந்த செய்வினை, என்னென்ன மந்திரங்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும், சூழ்ந்து வந்தாலும்,
கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தான உங்க கால்களுக்கு கீழே கொண்டு போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான எங்க கால்களுக்கு கீழே ஆண்டவர் கொண்டு போறார். ஆமென் சொல்லுங்க.